யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொருவருக்கு பின்னாலும் அந்த வெற்றிக்கு பின்னால் ஒவ்வொரு கதை ஒவ்வொரு சுவாரஸ்யம் இருக்கும். அந்த வகையில நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது திரு பிரவீன்குமார் 778வது இடத்தை பிடித்திருக்கிறார். ஆனா இதுக்கு முன்னாடி இவருடைய கைகளில் இருக்கக்கூடிய வேலை எத்தனைன்னா அரசு வேலை மட்டும் 6-7 வேலைகள் கையில இருக்கு. அப்படிங்கிறப்போ கூடுதலா இன்னொரு வேலையும் மிக பிரம்மாண்டமா கையில கிடைச்சிருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கலாம். வாழ்த்துக்கள் பிரதர். நன்றி. அதாவது ஒரு 6-7 வேலைகள் உங்க கையில இருக்குல்ல, என்னென்ன வேலைகள், இதுக்காக எப்படி நீங்க படிச்சீங்க? நான் என்னுடைய முதல் முயற்சியில வந்து முதன்மை தேர்வு எழுதினேன். ஆனா என்னோட இரண்டாவது முயற்சியில வந்து என்னால முதல்நிலை தேர்வு தேர்ச்சி பெற முடியல. சோ அப்போ வந்து எனக்கு ஜாப் செக்யூரிட்டி தேவைப்பட்டது. அதனால வந்து வேற வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய முயற்சியை வந்து தொடரலாம் யூபிஎஸ்சியில அப்படின்னு சொல்லி எண்ணியிருந்தேன். அப்போ வந்து வங்கி தேர்வு முதல்ல வந்து எழுத தொடங்கினேன். அப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்புறம் வந்து இந்தியன் பேங்க் ரெண்டுமே வந்து கிளியர் ஆச்சு. அதுக்கு பிறகு வந்து எஸ்பிஐ ஜேஏ, எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணேன். அப்புறம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி அதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதுவும் வந்து கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐபி எக்ஸாமும் எழுதுறேன். அப்புறம் இப்போ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தொகுதி 2 தேர்வுல வந்து தேர்ச்சி பெற்று சில மாதங்கள் வந்து நான் முதுநிலை ஆய்வாளராக வந்து கூட்டுறவுத்துறையில பணிபுரிந்தேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2. ஆம். அதுக்கு பிறகு வந்து இப்போது வந்து சமீபமா வந்து சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரியில வந்து உதவி பிரிவு அலுவலராக வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். பாப்பா, வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே படிச்சுட்டே இருப்பீங்களா? ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும்னு தானே பலரும் நினைப்பாங்க. இல்ல, இந்த மாற்றங்கள் எல்லாமே கடந்த ஒரு 1-2 ஆண்டுகள்ல நடந்தது. தானே எதிர்பார்க்கறது தான். இத்தனை வேலை கிடைக்கும், எல்லா வேலையும் எழுதணும் அப்படின்றதுக்காக இல்ல. ஏதோ ஒரு வேலை கிடைச்சிட்டு நம்ம வந்து யூபிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா இதோட தேர்வு முடிவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே சமயத்துல வந்ததுனால வந்து அப்போ வந்து எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்போ வந்து ஒன்னு எடுத்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து இப்போ வந்து சென்ற முறை வந்து நான் யூபிஎஸ்சியில ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் முழுமையா வந்து யூபிஎஸ்சி மட்டும் போக்கஸ். இப்ப நீங்க சொல்றத பாத்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, யூபிஎஸ்சிக்கு படிச்சா நீங்க சொல்லக்கூடிய பேங்க், ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி எல்லாமே கிளியர் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி வரும். ஒவ்வொரு தேர்வுக்கும் அதுக்கேத்த யூகம் வேணும், யுக்தி வேணும். ஆனா வந்து யூபிஎஸ்சி வந்து ரொம்ப கடினமான ஒரு தேர்வு. அதனால அந்த கடினமான தேர்வை நம்ம எதிர்கொள்ளும் போது நம்ம வந்து விடாமுயற்சியோட சின்சியரா வந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா மற்ற தேர்வு வந்து நமக்கு மிக எளிமையா தான் இருக்கும். ஆனா அதற்கான முயற்சி வந்து கண்டிப்பா எடுக்கணும். இது மட்டும் படிச்சுட்டு சும்மா போய் எழுத முடியாது. அதற்கான முயற்சி வந்து எடுக்கணும். உங்களுடைய சொந்த ஊர் எங்க? அப்பா அம்மா என்ன பண்றாங்க? என்னுடைய சொந்த ஊர் சேலம். நான் பிறந்தது சேலம், ஆனா வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். என்னுடைய அப்பா வந்து தமிழக அரசுல வந்து துணை செயலாளராக பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றிருக்காரு. என்னுடைய அம்மா வந்து அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியரா ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட்ல வந்து இப்ப பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சுத்த தமிழ் பேசுறீங்கல்ல, தமிழ் மேல அவ்வளவு ஒரு ஆசையா? அது எப்படி சின்ன வயசுல இருந்தே இருந்ததா? பள்ளி பருவத்துல வந்து நான் தமிழ் வந்து ரொம்ப நல்லா படிச்சேன். நான் 11ஆம் வகுப்பு படிக்கும் போது வந்து தமிழ் படிக்க நிறைய நேரம் எடுக்கும். நான் பயாலஜி குரூப் எடுத்ததுனால வந்து சான்ஸ்கிரிட்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். அப்போது என்னுடைய தலைமை ஆசிரியர் வந்து அதை திருத்தி தமிழ் தான் நீ படிக்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்தாரு. ஆனா வந்து அதுக்கப்புறம் நான் நல்லா படிச்சு 12ஆம் வகுப்புல 196 எடுத்தேன் தமிழ்ல.